மித்ரா. நான் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த திருநங்கை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் என் ஃபேமிலியில் இருக்கேன். என் ஃபேமிலியில் அம்மா, அப்பா, நான், தம்பி, தங்கச்சின்னு சொல்லிட்டு 5 பேர் இருக்கோம். நான் வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு போயிட்டேன். 12th முடிச்சுட்டு நான் திருநங்கையாக மாறிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என் ஃபேமிலியில் அக்செப்டன்ஸ் கிடையாது. அதோடு நான் எங்கள் ஆளுங்க வீட்டில் தான் இருந்து அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி படிக்க ஆரம்பித்தேன். ஸோ வந்து படிக்கிறதுக்கான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நிறையவே இருந்துச்சு. எப்படி படிக்கணும், என்ன பண்ணணுன்ற ப்ராசஸ்லாம் நிறைய போச்சு. அதுக்கப்புறமா படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு சட்டப்பூர்வமாக நிறையா வந்து எப்படி சொல்கிறது, சட்டப்பூர்வமானா கேஸ் போட்டு தான் நான் படித்தேன். படித்ததுக்கு என்னென்னா, ஒரு விஷயத்துக்கும் போராடி தான் படித்தேன். கசட்டில் நேம் மாற்றுறதுலேருந்து எனக்கு அப்ளிகேஷன் கிடைக்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் போராடி தான் படித்தேன். ஸோ வந்து படித்து முடித்ததுக்கப்புறம் நான் வந்து வேலைக்காக அங்கங்கே தனியார் நிறுவனங்களில் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் ஏறின எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா, ஜெண்டரை தான் பேஸ் பண்ணி எல்லாருமே சொல்லிகிட்ருக்காங்க. என்னென்னா, நாங்கள் யோசித்து சொல்கிறோம், பார்க்குறோம், நாங்களே கால் பண்ணுறோம், கூப்பிட்றோம், இதை மட்டும்தான் சொல்லிகிட்ருக்காங்க. மற்றபடி எனக்கு எந்த ஒரு அவங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்கல. ஸோ இதை விட்டுட்டு நான் அடுத்த ஸ்டெப் போகலாம், கவர்மெண்ட்டை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ட்ரேட்டில் போய் பெட்டிஷன் கொடுத்தேன். ஒரு 6 டைம் மேலே பெட்டிஷன் கொடுத்தேன். கலெக்ட்ரேட்லேயும் எனக்கு எந்த ஆக்ஷனும் எடுக்கல, எந்த ஸ்டெப்பும் பண்ணலை. இதால் நான் ரொம்ப வெக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு உண்மையாகவே தெரியாமல் சரின்னு சொல்லிவிட்டு என் ஃபேமிலியில் வந்து ஒவ்வொருத்தரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் படித்து முடிச்சு ஏன் இன்னும் வேலைக்கு போகலை, என்னாச்சு உனக்கு, ஏன் இன்னும் வேலை தரல அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப திகச்சு போயிருக்கேன். அதே மாதிரி வந்துட்டு எனக்கு அரசாங்கம் வந்துட்டு திருநங்கைகளுக்கு சலுகைகள் தந்திருக்காங்க. அது எங்களுக்கு ஓகே தான். ஆனால் எனக்கு என்னென்னா, படித்த திருநங்கைகள், படித்து வெளியே வர திருநங்கைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அவங்கவுங்களோட தேவைகளை அவங்கவுங்க பூர்த்தி செய்துக்குவாங்க. காலேஜ் படிக்கும்போது எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கெலாம் யாரும் முன் வரலை. அதனால் நான் என்னோடய சக திருநங்கைகளோடு சேர்ந்து கடையாக ஏறி கலெக்ஷன் பண்ணி பிச்சை எடுத்து இந்த மாதிரி அதில் வர காசை வச்சு தான் என்னோடய படிப்புக்கான செலவுகளையும் என்னோடய செலவுகளையும் வந்து நான் பார்த்துக்கிட்டேன். எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. என் கூட இருக்க சக திருநங்கைகள் கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, படித்த உனக்கே வேலை கிடைக்கல, இதுக்கப்புறம் வரவங்களுக்குலாம் எப்படி வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியல. இதுக்கு பெசாட்டி நான் வந்து படித்ததுக்கு பதிலாக இவங்க கூட சேர்ந்து நானும் பிச்சை எடுத்து என்னோடய வாழ்வாதாரத்தையே பார்த்துருக்கலாமுன்னு எனக்கு தோணும். ஒரு சில சமயத்தில் என்ன தோணுன்னா, நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, அதாச்சும் வேலைக்கும் சரி படிப்புக்கும் சரி நிறைய விஷயத்தில் நிறைய போராட்டங்கள் கிடச்சிச்சு. அந்த போராட்டத்தை மீறியும் நான் வந்து படித்து வெளியே வந்து அதான் கல்வி தான் வந்து ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்துன்னு சொல்லுவாங்க. அந்த மாற்றம் வந்து என் வாழ்க்கையில் இன்னமும் வரல. நான் படித்து போராடி வெளியே வந்தேன். எனக்கு வேலை கிடச்சிருங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்தேன். ஆனால் வேலைக்கும் இன்னும் போராட வேண்டியது இருக்குன்றது எனக்கு இப்போ தான் புரியுது. ஏன்னா நான் நிறைய போராடிட்டேன், என்னால் முடியல. எனக்கு வந்துட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. நான் படிச்சிருக்கேன், எனக்கான வேலை வாய்ப்பு வேணுன்றதுக்காக நான் போராடிட்டுருக்கேன். நான் படித்து எனக்கான வேலை வாய்ப்பு என்னவோ அதை வந்து தமிழக அரசு வந்து எனக்கு ஏற்படுத்தி தரணும்னு ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். எனக்கு படிப்பை தவிர வேறு எதுவும் பெருசாக தெரியல. அதனால தான் நான் படித்தேன். நான் படித்ததுக்கான வேலை எனக்கு தமிழக அரசு மூலயமா எனக்கு கிடச்சிச்சின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என் குடும்பத்துக்கும் எனக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா என் குடும்பம் வந்து ரொம்ப ஏழ்மையானவங்க தான். நாங்கள் வசதியானவங்களாக இருந்தால் பரவாயில்ல, நாங்கள் ஏழ்மையானவங்க தான். நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு என் மூலயமா எங்கள் குடும்பத்துக்கு ஏதாச்சும் உதவி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு எந்த வேலையும் கிடைக்கல. அதனால் தமிழக அரசு மூலயமா எனக்கு ஏதாச்சும் வேலை கிடச்சிச்சின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு அப்புறம் வர சக திருநங்கைகளுக்கும் இன்னும் வாழ்க்கையை வந்து மேலும் வந்து வளர்ச்சி அடையிறதுக்கு நல்லாயிருக்கும். எனக்கு அப்புறம் வர திருநங்கைகள் வந்து அவங்களோட வாழ்வாதாரங்கள் மாற்றம் ஏற்படும், நிறைய விஷயங்கள் மாறும், பெக்கிங் மாறும், அவங்களோட வாழ்வாதாரத்தை மாற்றி இங்கே எப்படி சொல்கிறதுனா, சக திருநங்கைகள் வந்து பிச்சை எடுக்கிறதுலேருந்து வெளியே வந்து நாம்ளும் வேலைக்கு போகணும், 4 பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்ற மாற்றங்கள் வந்து ஏற்படும். அதுக்கு தமிழக அரசு வந்து என்ன மாதிரி இருக்கிற ஒரு திருநங்கைக்காச்சும் வேலை கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி எக்ஸாம் எழுதினா தான் உள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லி வேலைக்காகலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ எம்ஆர்பி எக்ஸாம் வந்து ஒருத்தர் 2 பேர் எழுதுறது கிடையாது, லட்சக்கணக்கான பேர் எழுதுகிறாங்க. ஆனால் காலி இடங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 2000 1500 அந்த மாதிரி தான் இருக்கும். அதில் வந்துட்டு இப்போ நான் லட்சக்கணக்கான பேரில் நான் ஒரு திருநங்கை தான் வந்து எம்ஆர்பி எக்ஸாம் எழுதுவேன்.
அதை வந்து யாருக்கும் அங்கே தெரிய போகிறது கிடையாது நான் எழுதுறது. இப்போ 2000 பேர் எழுதுகிறாங்க அப்படின்னா அதில் ஒரு திருநங்கையாக என்னை எடுத்து கருணையின் அடிப்படையில் வந்துட்டு எனக்கு வேலை கொடுக்கலாமே தமிழக அரசு. இந்த ஒரு கோரிக்கையை மட்டும் நான் தமிழக அரசுக்கு வைக்கிறேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்னை எப்படி சொல்கிறது, இந்த திருநங்கை வந்து முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி எனக்கு ஒரு வேலை வாய்ப்பை வந்து தமிழக அரசு ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வணக்கம், என் பேர் ஜெயஸ்ரீ. நானும் வந்து திருநங்கை தான். மித்ராவோட ஃப்ரெண்டு. நானும் அவளும் சேர்ந்து படித்த படிப்புக்காகவும் இல்லை வேலைக்காகவும் நிறைய இடத்துல போயிட்டு பெட்டிஷன்லாம் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷனுமே யாருமே எடுக்கலை. சரி, தனியாக போனால் எதுவுமே வந்து எங்களுக்கு ஃபேவராக வரலன்னு சொல்லிட்டு எங்கள் சமூகத்தை சேர்ந்த தலைவி அவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்க கூடவும் அவங்க பெரியவங்க யார்கிட்டையும் வரமாட்டாங்க. இருந்தாலும் எங்களுக்காக அவங்களும் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வந்து கூட இருந்து கேட்டாங்க. அப்படி கேட்டுமே வந்து எங்களுக்கு எதுவுமே ஃபேவராக இது வரைக்கும் எதுவுமே நடக்கலை. வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்களாம் படிச்சுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறேன் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தால் மட்டும்தான் வந்து இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எங்களை அக்செப்ட் பண்ணிட்டு வீட்டில் எல்லாருமே சேர்த்துக்கிறாங்க. பட் எவ்வளோ நாள் நாங்களும் வந்து வீட்டில் சும்மாவே இருக்க முடியும்? எங்கள் கூட பிறந்தவங்க எல்லாருமே வந்து வீட்டுக்கு ஏதோ ஒரு வழியில் வந்து அவங்களால முடிஞ்சது செய்யும்போது நாங்கள் வந்து சும்மா இருந்தால் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக நாங்களும் வந்து அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகணும் அப்படின்ட்டு வேலை கேட்டு நிறைய இடத்துக்கு போகிறோம். பட் ஜெண்டர் பேஸ் பண்ணி மட்டும் எந்த இடத்துக்கு வேலைக்கு போனாலுமே நான் அப்புறமா சொல்கிறேன், நாங்கள் கொஞ்ச நாள் கழித்து சொல்கிறோம், இப்போதைக்கு வந்து வேக்கன்சி இல்லை, இந்த மாதிரி டைரெக்டாக எதுவுமே சொல்லாது இன்டைரக்டாக வந்து அப்புறமா சொல்கிறேன், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று சொல்லி அனுப்பிடுறாங்க. இது வரைக்கும் எத்தனையோ இடத்துல ரெஸ்யூம் கொடுத்துட்டோம், எத்தனையோ இடத்துல பெட்டிஷனும் கொடுத்துட்டோம். எதுவும் இது வரைக்கும் எதுவுமே ஃபேவராக வரவே இல்லை எங்களுக்கு. கவர்மெண்ட் வந்து நார்மலாக பாய்ஸ் கேர்ள்ஸ் இருக்கிற இந்த சமூகத்தில் வந்து அவங்களாலே எதுவுமே ரன் பண்ண முடியலன்னா எங்களை வீட்டில் அக்செப்ட் பண்ணுறதே பெரிய விஷயம். இப்போ அவங்க சேர்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் நாங்கள் ஃபேவராக பண்ணணும். எங்கள் கையில் ஒரு 10 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் தனிப்பட்டு செல்ஃபாக நாங்கள் எதையும் செஞ்சுக்க போகிறதில்ல. இருக்கிறதே வீட்டில் இருக்கிறவங்கள பார்ப்போம், இல்லாதவங்களுக்கு ஏதாச்சும் செய்வோம். எங்கள் கீழே வரவங்க அடுத்த தலைமுறைக்கு வரவங்க எங்களை பார்த்து ஏதாச்சும் வந்து மாறுறதுக்கோ எதுவும் மாறுறதுக்கு நாங்கள் எப்போவுமே ரெடியாக இருக்கிறோம். பட் வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் எங்களால் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். எந்த ஒரு வாய்ப்புமே இல்லாத நாங்கள் எத்தனை இடத்துக்கு போனாலும் அப்புறம் இந்த வார்த்தையை கேட்டே வந்து எங்களுக்கு அது மேலே இருக்கிற அந்த நம்பிக்கையே போயிடுது. யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் ஸ்டெப் எடுத்து அடுத்ததுக்கு மூவ் ஆகி போகணும் அப்படின்னா கூட இங்கே எதுவுமே எங்களுக்கு ஃபேவராக எப்போவுமே அமையறதில்லை. இதை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லோரும் எதனா ஒரு மூலியமாக ப்ரைவேட்டோ இல்லை கவர்மெண்ட்டோ ஏதாச்சும் ஒன்று எங்களுக்காக ஹெல்ப் பண்ணி 3rd ஜெண்டரும் மேலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கொடுங்க. கண்டிப்பாக எங்களால் முடிஞ்சது நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். நீங்கள் வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் யாருன்றது ப்ரூவ் பண்ண முடியும். நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோன்னாவே அதுக்கப்புறம் சொசைட்டியில் வந்து எங்களுக்கு இருக்கிற அந்த நிலமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும். வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, சொந்தக்காரங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லா இடத்துலையுமே நாங்கள் வந்து தயக்கப்பட்டு போகிற அந்த சூழ்நிலை இருக்காது. எங்களை பார்த்து அடுத்த வர தலைமுறைகளும் மாறுவாங்க, இது பண்ணுவாங்க. பெற்றவங்களும் வீட்டில் வந்து உங்கள் பசங்களை வந்து எதுக்காகவும் வெறுத்து ஒதுக்கிடாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என் பையன் என் கூட தான் இருப்பான். எங்களுக்கு ஒரு பொண்ணு நீங்கள் எப்படி பார்த்துக்குவீங்களோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா நாங்கள் வெளியெல்லாம் போகணும், கஷ்டப்படணும், எங்களை பற்றி நாங்கள் நிரூபிக்கணுன்றது எங்களுக்கு அவசியமாக இருக்காது. இப்போல்லாம் எவ்வளோ மாறிட்டாங்க. எங்கள் ஆளுங்களும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லாமே அவங்களால முடிஞ்ச வரைக்கும் செய்கிறாங்க. பட் ஆனால் அவங்களுக்கும் எல்லாமே கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், ஃபேமிலி இருக்கும், அவங்களுக்கும் நிறைய கஷ்டம் இருக்கும் இல்லையா? எத்தனை நாளைக்கு அவங்கள போய் நாங்கள் தொந்தரவு பண்ண முடியும்? எங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நாங்கள் நல்லா செஞ்சு இத்தனை நாள் எங்களை பார்த்துட்டு இருந்த எங்கள் பெரியவங்களையும் நாங்கள் நல்லா பார்ப்போம், அப்பா அம்மாவையும் நல்லா பார்ப்போம், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எங்களுக்கு நாங்கள் செல்ஃபாக வாழறதுக்கு ஒன்றுமே இல்லை லைஃப் லாங். இருந்தாலுமே வீட்டில் இருக்கிறவங்க எங்களை பார்த்துட்டு இருந்த எங்களோட பெரியவங்க கூட இருந்த தோழிங்க இந்த மாதிரி தான் நாங்கள் செய்ய போகிறோம். பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே தயவுசெய்து உங்களால் முடிஞ்சது ப்ரைவேட்டில் இருந்தாலும் சரி இல்லை கவர்மெண்ட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு ரொம்ப பெரிய விஷயம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.